வாசிக்கலாம். சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சகரியா 4:6 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இந்த வசனத்துக்காக தலைக்கு மேல கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். நல்ல 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். பக்கத்தில் இருக்கவங்க தொடையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆண்டவரே எங்களோட பேசுகிறேப்படுங்க. உங்களுடைய சத்தம் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாகட்டும். அடினா பிரயோஜனமான பாத்திரம், கடமை மாத்திரம் செய்கிறேன் வெளிப்படும் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய கடினமான விஷயமா இருந்தாலும் சரி, ஆவியானவர் அதை டேக் ஓவர் பண்ணும்போது, பரிசுத்த ஆவியானவர் அதில் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் ஆகும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆவியினால. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். There are many spirits in heavenly kingdom. தேவனுடைய சமூகத்தில், கடவுளுடைய பிரசன்னத்தில் அநேக ஆவிகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். Not only the Holy Spirit. You all know about the Holy Spirit. உங்க எல்லாருக்கும் ஆவியானவரை பற்றி தெரியும். But there are many spirits. Even தேவ தூதர்கள் கூட ஆவிதான். எபேசியர் அந்த புஸ்தகம் சொல்லப்படுது பணிவிடை ஆவிகள். They all spirits. ஸ்பிரிட்னால என்னன்னா, மனுஷனுடைய ஃபார்ம்ல இல்லாம, கண்ணுக்கு தெரியாம அவங்க வாழ்வாங்க. They called us spirits. Get ready for revelation. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? This revelation அடுத்து 3 வாரம் இதை பத்தி தான் நான் பேச போறேன். ஸ்பிரிட்ஸ், ஆவிகளின் உலகத்தை பத்தி பார்க்க போறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், என்ன உலகத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா எதுவுமே உங்களை அசைக்க முடியாது. எல்லாமே அண்டர் ஸ்பிரிட் கண்ட்ரோல் தான் இன்னைக்கு. எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் ஸ்பிரிச்சுவல் ரியாம். இந்த ஆவியினுடைய செயல்பாடு, ஆவிகளுடைய செயல்பாடு, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு தெளிவு கிடைச்சிட்டுனா அவன் எதையும் பூமியிலே சாதிப்பான். சோ இன்னைக்கு சில ஆவிகளை பற்றி, தேவ சமூகத்தில் உள்ள சில ஆவிகளை பற்றி பார்க்க போறோம். ஆவியானவர் மட்டுமல்ல, அவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸ், அவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆவிகள் உங்களுக்கு உதவியாக இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இறங்கி வர போகிறது. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல, அவர் சமூகத்தில் இருக்கிற ஆவிகள் எனக்காக இறங்கி வந்து வேலை செய்ய போது. கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். லுசே தெரேனாசே. I can see, ஆவியில நான் பார்க்கிறேன். தேவனிடத்தில் உள்ள நல்ல ஆவிகள் எல்லாம் ரெடியா இருக்கு. எப்போ ஜெஃபர்சன் இந்த பிரசங்கத்தை பண்ணி முடிப்பான், எப்போ வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி I can see the spirits are coordinating today. ஆவிகள் எல்லாம் அணிவகுத்து ஆயத்தமா இருக்கிறது. ஆண்டவரே சொல்லிட்டாரு, பிதாவை ஆவியோடும், because everything deals with spirit. இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குள்ளேயும் விசேஷித்த ஆவி, பரலோகத்தில் இருக்கிற ஸ்பிரிட்ஸ் உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு என்டர் ஆக ஆரம்பிக்கும். யூ வில் see mighty miracles. பலத்த அற்புதங்களை காண்பீர்கள், பலத்த அதிசயங்களை காண்பீர்கள். முதல்ல எல்லா ஆவிகளுக்கும் தலைமைத்துவமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பார்க்க போகிறோம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.
சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எடுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இவர் எங்கே இருந்தார்? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் உள்ளே புகுந்து விட்டார் அப்படின்னு சொல்லி. இவர் ஆரம்ப காலகட்டத்திலே அவர் முதலாய் பைபிளில் ஆவியானவர் எங்கே இருந்தார், எங்கே ஆவியானவர் காணப்படுகிறார்? ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 2வது வசனம். 2வது வசனத்தை வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது. வெயிட் பண்ணுங்க. 1வது வசனத்தை வாசிங்க. 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆனா பூமி எப்படி இருந்துச்சாம்? அப்போ கடவுள் படைத்த பூமி ஒழுங்கின்மையா? ஆண்டவர் படைத்த பூமி ஒழுங்கின்மையா? அப்போ ஆண்டவர் படைச்ச பூமி வெறுமையா இருந்துச்சா? என்ன நடந்துச்சு? அப்போ ஆண்டவர் படைச்சது ஒழுங்கின்மையா இருக்குமா? ஆண்டவர் படைத்தது வெறுமையா இருக்குமா? இல்லை. சீக்கிரம் நான் போறேன். அவர் அனைத்தையும் படைத்து முடித்த உடனே அவர்கிட்ட ஒரு கூட்டம் சண்டை போட்டு நான் யாரை போல மாறுவேன்னு சொல்லி, தேவனை போல மாறுவேன்னு சொல்லி ஒரு பெரிய திரள் கூட்டம் மேல இருந்து பொத்துன்னு எங்க விழுந்துச்சு? இப்போ இந்த சேர், இந்த இடத்துல நீட்டாக சேர் போட்டு நீட்டாக வச்சிருக்கிறோம். இந்த இடத்துக்கு மேலே இருந்து பொத்துன்னு ஏதாவது விழுந்தா நீட்டாக போடப்பட்ட சேர்லாம் என்ன ஆகும்? களைஞ்சி போய் எல்லாம் எப்படி ஆயிரும்? டிஸ்டர்ப் ஆகி ஒழுங்கின்மையாக காணப்படும். அழகாக இருந்த பூமியில் மேலே இருந்து ஃபாலன் ஏஞ்சல்ஸ், சோ கால்ட் ஸ்பிரிட்ஸ், அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் பொத்துன்னு பூமிக்கு மேலே தேவன் தள்ளும்போது அவங்க வந்து விழுந்ததுனால இந்த 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் நடுவே இருந்த சம்பவம் இதுவே. அவர்கள் பூமியின் மேல் விழுந்தபோது அழகா தேவன் படைச்ச பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறிடுச்சு. இப்போ பிசாசினுடைய இன்டர்வென்ஷன், ஃபாலன் ஏஞ்சல்ஸுடைய இன்டர்வென்ஷன் பூமிக்கு வந்த உடனே இங்க யார் வந்துட்டா? ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ இந்த அந்த 2வது வசனத்தை வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்துல என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ இந்த பூமியை கடவுள் வார்த்தையினால் மறுசீர் அமைப்பதற்கு முன்பதாக, நல்லா கவனிங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆனால் இந்த பூமியை மறுசீர் அமைப்பதற்கு முன்பதாக, ரீக்ரியேட் திஸ் எர்த், இந்த பூமியை மறுசீர் அமைப்பதற்கு முன்பதாக அவர் ஆவியானவரை அனுப்பி ஆவியானவரை என்ன பண்ண வச்சாரு? அசைவாட வச்சாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த ஆவியானவர் அசைவாட ஆரம்பிக்கும் பொழுது உங்க லைஃப கர்த்தர் மறுசீர் அமைக்க ஆரம்பிப்பார். என்ன பண்ணுவார் அவர்? 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையின் பகுதிகள் எங்கெல்லாம் இடிந்து கிடக்குதோ, உடஞ்சு கிடக்குதோ, பிசாசின் தாக்குதலினால் என் லைஃப் எங்கெல்லாம் பிரேக் ஆகி கிடக்குதோ அவைகளுக்கு மேல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாட ஆரம்பிப்பாராக. சொல்லுங்க. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ, நல்ல வாய திறந்து ஜலத்தின் மேல் அசைவாடிய, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல். 2 கையை உயர்த்தி ஜலத்தின் மேல் அசை
ஹalleluya. நல்ல சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் சகலவித ஆவிகளுக்கு மையமாக இருக்கிறாரு. சோ இந்த ஆவியானவர் அசைவாட ஆரம்பிக்கும் போது எல்லாமே பூமியில நிலை குலைஞ்சு போச்சு. பிசாசு வந்து விழுந்ததுனால எல்லாம் பூமியில நிலை குலைந்து போய்விட்டது. ஆனால் ஆவியானவர் அசைவாட ஆரம்பிக்கும் போது ரீக்ரியேஷன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ரீக்ரியேஷன். நீ நம்ம லைஃப்ல ரொம்ப யோசிக்கோம்ல, பிசாசு தாக்கிட்டான், பிசாசு உடைச்சிட்டான், பிசாசு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான், பிசாசு புகுந்து விளையாண்டுட்டான். அந்த பிசாசை பார்த்து சொல்லுங்க போடா, தைரியமா சொல்லுங்க போடா. இப்படி சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியானவர் எனக்கு தெரியும் போடா. நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவர் எனக்கு தெரியும் போடா. அவர் வந்து அசைவாட ஆரம்பிச்சிட்டார்னா எப்பேற்பட்ட வாழ்க்கையும் தேவன் சொல்ற மாதிரி கட்டப்பட ஆரம்பிக்கும். மேட்டர் என்னன்னா, உங்க உபவாச ஜபமோ உங்க அக்னி ஜபமோ வல்லமை முகாமோ அல்ல, ஆவியானவருக்கு லைஃப்ல இடம் கொடுக்கணும். நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில ஆவியானவருக்கு இடம் இல்லை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு ஆவியானவர் இல்லாத சபைகள் தேசத்துல பெருகிருச்சு. என்ன இல்லாத சபைகள்? ஆவியானவருக்கு சம்பந்தமே இல்லாத ஊழியங்கள் பெருகிருச்சு. பரிசுத்த ஆவியின் செயல்பாடு இல்லாத போதகர்கள் பெருகிவிட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அடையாளமே இல்லாத காரியங்கள் பெருகி போச்சு. காதால கேட்பதற்கு நிறைய விஷயம் நமக்கு நல்லா இருக்கலாம், ஆனா வேலை நடக்கணுமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அந்த திமிரு எனக்கு ரொம்ப உண்டு. நீ எங்கனாலும் போ, எவனாலும் பாரு, எவ்வளவு நாளும் பாரு, எங்கேயும் எவ்வளவு காணிக்க கொடு, வேலை நடக்கணும்னா தம்பி இங்க வரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், வேலை நடக்கணும். வேலை நடக்கணும்னா ஆவியானவர் அசைவாட வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கையில தெரிந்தெடுங்க, ஆவியானவர் அசைவாடுகிற சபையை தெரிந்தெடுங்க, ஆவியானவர் அசைவாடுகிற ஊழியத்தை தெரிந்தெடுங்க. நான் நிறைய பேர்ட்ட சபையை விட்டு வெளிநாடுகள், வெளி தேசங்கள், வெளி மாநிலங்கள் போருகிற தம்பிமார்களுக்கும் வெளிநாடுகளுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன், 1க்கு 10 சர்ச் ஏறி இறங்கு. அந்த சர்ச்சில் 10 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், இல்லை நீனும் பாஸ்டர் மட்டும் இருக்கலாம். ஆனால் ஹோலி ஸ்பிரிட் அங்கே இருந்தாருன்னா அந்த 2 பேரை கத்த 2 லட்சம் பேரை மாற்றி விட்டுருவார். அந்த ஆவியானவர் தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையை தேவ திட்டத்தின்படி கட்டுகிறவர். ஸோ உங்கள் லைஃப்பில் இன்னிலிருந்து ஆவியானவர் அளவில்லாமல் செயல்படுவாராக, செயல்பட போகிறார். அந்த ஆவியானவரால் உங்கள் வாழ்க்கையில் பிசாசின் தாக்குதல்கள், தேவ மனுஷனா சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பிசாசு சில பகுதிகளை தாக்கி வச்சிருக்கிறான். உங்கள் லைஃப்பில் சில கட்டங்களை பொல்லாத ஆவிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால், பரிசுத்த ஆவியின் பலத்தினால் எல்லா தாக்குதல்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். கைகளை தட்டி நல்ல சத்தமா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க மத்தியில 2 விதமான ஆவி செயல்பட போகுது. ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை எடுத்து சத்தமாக வாசிங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களாம் எப்படி இருக்காங்களா? யார் இந்த பணிவிடை ஆவிகள்னா? தேவ தூதர்கள். சத்தமா சொல்லுங்க, யார் இவங்க? I want to tell you one thing. ஒரு கிறிஸ்டியானிட்டியில் ஒரு மித்து இருக்குது. குறிப்பாக தமிழகத்திலையும் இந்திய தேசத்தினுடைய உபதேசத்திலையும் ஒரு மித்து இருக்குது. ஏஞ்சல்ஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். ஏஞ்சல் எப்படி இருப்பாங்க? எப்போவுமே அழகாக இருப்பாங்க. ஏஞ்சல்ஸ் எப்போவுமே பொம்பளை ரூபத்தில் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க?
அழகா வேதாகமத்தில் சொல்லப்படுது. ஆதியாகம புஸ்தகம், தேவ தூதர்கள் மனிதர்களோடு, இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் மனிதர்களோடு அவர்கள் சேர்ந்து இருந்ததுனால they produced monsters. ஆங்கில வேதாகமம் சொல்லுது they produced monsters. ஸோ தேவதூதர்லாம் பார்க்க ரொம்ப அழகா, பியூட்டிஃபுல்லாக, க்யூட்டாக இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. தே ஆர் ஸ்பிரிட் ஃபார்ம்ஸ். ஸ்பிரிட் ஃபார்ம்ஸ்னாலே தே கேன் டேக் இன் டு எனி ஃபார்ம். ஆவிகள் வந்து எந்த ரூபத்தையும் எடுக்க முடியும். அதனால ரோம புஸ்தகத்தை சொல்லப்படுது, உங்கள் வீட்டுக்கு வந்து பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்கும்போது சில பேர் தங்களை அறியாமலேயே யாருக்கு சேவை பண்ணியிருக்காங்களாம்? தேவ தூதர்களுக்கு. ஸ்பிரிட்னால எந்த இடத்துலையும் புக முடியும், என்ன வேஷத்தையும் எடுக்க முடியும், எந்த ரூபத்தையும் எடுக்க முடியும், எந்த ஆங்கிளையும் அவங்களால பயணிக்க முடியும். ஸோ இந்த பழைய காலத்து ஸ்டைலில் சின்ன பிள்ளைங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, ஏஞ்சல் மாதிரி. இப்போ நம்ம இப்போ சண்டே கிளாஸ்லாம் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். எப்படி நடத்துகிறோம்? ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு பின்னாடி ஒரு 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 சில்வர் கலரில் ஒரு ரெக்கையை விட்டு கையில் ஒரு ஸ்டாரை கொடுத்துட்டு நம்ம போய் நம்ம அப்படியே ஒரு இமேஜினேஷன் காமிக்கும். பட் அது மட்டுமல்ல, there are many forms. ஸோ உங்கள் எல்லைகளில் அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். அவரவர் வேலையை செய்கிறாங்க. இந்த நாள்லேருந்து நான் சொல்லுகிறேன், இந்த சபையின் மக்கள் நிறையா பேர் ஆவியானவரையும் பணிவிடை ஆவிகள் உங்கள் எல்லைகளை வந்து கிரியை செய்கிறதையும் நீங்கள் பலமாக பார்க்க போறீங்க. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் வேணும்? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. இவங்க எல்லாரும் என்னமா? பணிவிடை ஆவிகள். என்ன ஆவிகளா இவங்கெல்லாம்? The spirit sent to do minister. இந்த ஆவிகள்லாம் நமக்கு வேலை செய்வதற்காக பரலோகத்திலிருந்து கர்த்தர் அனுப்புகிறார். அதேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதிகாரம் சொல்லுகிறது, உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய. அப்போ உங்களுக்கு 2 ஆவியின் அனுக்கிரகம் உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஒன்று கர்த்தருடைய ஆவியானவர், தேவ திட்டத்தின்படி வாழ்க்கையை கட்டுகிறவர். கரங்களை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லலாமே. 2வது, வாழ்க்கையின் போகிற பிரயாணத்தில் உங்களை காப்பதற்கும், உங்களுக்காக வேலை செய்வதற்கும், உங்களுக்காக யுத்தம் செய்வதற்கும், உங்களை பராமரிக்க, பாதுகாக்க, போஷிக்க, உங்களை வழி நடத்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக அசிஸ்ட் பண்ண, நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவலி பட் ஆல்சோ பர்சனல் திங்ஸில் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பணிவிடை ஆவியின் கூட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தனியா இல்லை, நான் தனி ஆள் இல்லை. அதை தான் கேயாசியின் கண்கள் திறக்கப்படும்படி தீர்க்கதரிசி ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இவன் கண்களை என்ன பண்ணுங்க ஆண்டவரே, திறந்து விடுங்க. உடனே பார்க்கணும், அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த பாளையத்தை சுற்றிலும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? ஓடிக்கொண்டிருந்ததை அவன் கண்கள் திறந்து பார்த்தன. ஆமீன். சில தூதர்கள் அக்கினிமயமான ரதத்தில் வருவாங்க, சில தூதர்கள் குதிரையில் வருவாங்க, சில தூதர்கள் அவங்க மட்டும் வருவாங்க, சில தூதர்கள் மனுஷ சாயலில் வருவாங்க. பல விதங்கள் இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைங்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பிள்ளைங்க ஏதோ மித்தை தான் சொல்கிறாங்க. ஐ எம் வெரி கிளியர் இன் தட். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இட்ஸ் வெரி டீப்பர் அண்ட் பிக்கர். ஆவிக்கிற உலகத்தை பற்றி ஒரு மனுஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் அறிவும் கொஞ்சம் நிறையா இருக்கணும். கொஞ்சம் ஐக்கியம் உள்ளவன் தான் அதெல்லாம் கற்றுக்கிட முடியும். அப்போது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் விசுவாசிகளுக்கும் ஆவியானவரின் அனுக்கிரகம் எவ்வளவு தேவையோ அவைகளை காட்டிலும் உங்களுக்கு தேவ தூதர்களின் அனுக்கிரகம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாய் தேவை. தேவ தூதர்கள் வணக்கத்துக்கு உரியவர்கள் அல்ல. தேவ தூதர்கள் they have powers. ஏஞ்சலுக்கு பவர் இருக்குது. ஒரு ஏஞ்சல் நினைச்சான்னா யார் உள்ளத்தை போய் யார் மனசையும் மாற்ற முடியும். they have the capacity. போகிற பிரயாணத்தில் உங்களுக்கு எதிராக வருகிற யுத்தங்களை மாற்ற முடியும். உன் குடும்பத்துக்கு விரோதமாக செய்வன வைக்காங்கன்னா இயேசு கிறிஸ்து பொத்துட்டு வந்து அவர் செய்ய மாட்டார். தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவங்க வந்து உங்கள் வீட்டை சுற்றிலும் அக்னி மேதெல்லாம் நின்று ஸ்டாப் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கம்பெனியில் ஒருத்தன் வேலை பார்க்கான், சரியா? உங்களுக்காக தான் வேலை பார்க்கான், சரியா? அவன் காலில் விழுவீங்களா? நீங்கள் ஏன் விழ மாட்டீங்க? அவன் யார்?
வேலைக்காரன். அதே போல நம்மை சுற்றிலும் அநேக பல வல்லமையின் ஆவிகள் நம்மளை சுற்றி இருக்குது. பவர்ஃபுல் ஸ்பிரிட்ஸ் ஃப்ரம் த ஹெவன். பரலோகத்திலிருந்து வல்லமை கொண்ட ஆவிகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்பி வைக்கிறார். அவைகள் வணக்கத்துக்கு உரியவைகள் அல்ல, அவைகள் தேவனாக மாறவும் முடியாது. பிகாஸ் இந்த எல்லாத்துக்கும் அப்பன், எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துக்கும் அப்பன். சத்தமா சொல்லுங்க, எல்லாத்துக்கும். யார் தெரியுமா? எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை எடுத்து 9ஆம் வசனம். எபிரேயர் 12:9. ஆமா, நம்மளாம் அந்த கேட்டகரி கீழே வாழுகிறவங்க. 12:9 வாசிங்க. எபிரேயர் 12:9. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக என்ன பிதாமாவர், என்ன பிதாமாவர் கேட்கல, சத்தம் கேட்கல. என்ன பிதாமாவர் மேலே சொல்லும் போதே உடம்புலாம் என்னமோ சிவர் ஆகுது, என் கால்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்குது. மேலே இருக்கவங்களாம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பிதாவாவர், என்ன பிதாவாவர், என்ன பிதாவாவர் கேட்கல, சத்தம் கேட்கல. என்ன பிதாவாவர், என்ன பிதாவாவர். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் ஆவிகளின் பிதா. பிசாசே, அப்பனுக்கெல்லாம் அப்பனாகிய யெகோவா தெய்வத்தை நாங்க வழிபடுகிறோம். We are serving Father of spirits. He is the Father of all spirits. He is the Father of all spirits. நீங்க ஆவியை வணங்குறீங்க, நாங்க ஆவிகளின் பிதாவை வணங்குகிறோம். வானத்திலிருந்து தள்ளப்பட்ட ஆவிகள் எல்லாம் அவர் ஆவியிலிருந்து உருவாக்கப்பட்டவைகள். யார் ஆவியிலிருந்து உருவாக்கப்பட்டவைங்க? அவர் ஆவி. அவர் ஆவியில தான் எல்லாத்தையும் படைச்சாரு. தேவனுக்கு விரோதமா மாறின உடனே மேலேருந்து கீழே தள்ளிட்டார். நம்ம சொல்றோம்ல, அங்க ஒரு தெய்வம், இங்க ஒரு தெய்வம். எல்லா ஸ்பிரிட்ஸுக்கும், எல்லா ஸ்பிரிட்ஸ் ஃபார்ம் பண்ணது, உருவாக்கப்பட்டது. இட்ஸ் த ரியாலிட்டி. எல்லாம் உருவாக்கப்பட்டது, அவைகள் உருவாக்கப்படலை. யார் உருவாக்குனா? ஆவிகளின் பிதா. இப்போ நான் கேட்க என்ன அப்படின்னா, அவர் தான் டைரக்டர், அவர் தான் ஆத்தர், அவர் தான் எல்லாம். சரியா? உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆவிகளுக்கு நல்லா தெரியும், நம்ம எல்லாத்தையும் உருவாக்குனது, படைத்தது யாரு? பிதா. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த பிதா உங்க கூட இருக்காரு. அந்த பிதா யார் கூட இருக்காரு? சரி, அப்ப அந்த ஆவிக்கு உங்க பிதாவை பத்தி தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு எதிராக ஒருத்தன் பில்லி சூனியம் வைக்கான், அந்த பில்லி சூனிய ஆவிக்கு உங்க கூட யார் இருக்கான்னு தெரியுமா? வேற ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு இந்த வெளிப்பாடு பெருகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிகள் இந்த கடைசி காலகட்டத்தில் அதிகமாய் செயல்படுகிற ஒரு காலம். இன்னைக்கு ஒரு கேன்சர் சுகமாகணுமா, அவங்களுக்குள்ள ஒரு ரெவலேஷன் இருக்கணும். இந்த கேன்சரை ஒரு ஆவி கொண்டு வந்துச்சு. ஆனா இந்த ஆவியை படைச்சது யாரு? யெகோவா தெய்வம். அந்த தெய்வத்தை நான் வழிபடுவதனால அந்த யெகோவா இந்த ஆவியை கிளியர் பண்ணி முடிப்பார். சவுலை பார்த்தீங்கன்னா பைபிள் அழகா சொல்லும், தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், யாரால விடப்பட்ட பொல்லாத ஆவி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணது யாரு? தேவன். தைலத்தை ஊத்த சொன்னது யாரு? அதனால ஆண்டவருக்கு ரெண்டையும் அனுப்ப தெரியும். வந்தோமா, சபையில் உட்காந்தோமா, கை தட்டினோமா, சபைக்கு உறுதுணையா இருந்தோமான்னு இருக்கணும். ஏதாவது குணைக்க முனைக்க நேர்த்தியா பேசிட்டு இருந்தோம்னா தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சகலவித ஆவிகளின் தகப்பன் என்று வேதம் அற்புதமாக சொல்லுகிறது. அப்போ நாம் வழிபடுவது, நாம் ஆராதிப்பது சகல ஆவிகளுக்கும் அதிக வல்லமை படைத்த, சகல ஆவிகளுக்கு மேலேயும் அதிக அதிகாரம் கொண்ட சர்வ வல்லமையின் தேவனுடைய ஆவியை நாம் வழிபடுகிறோம். சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், சில பலிபீடங்கள் வழியெல்லாம் போகும்போது
நம்ம மக்கள் சீ பிசாசே, சீ பிசாசே. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அது உன் காலுக்கில நான் வச்சிருக்கேன். சீ பிசாசே, சீ பிசாசே. டம்மியா இருக்க. உன் ஸ்பிரிச்சுவல் லெவல் ரொம்ப அதுக்கு நல்லாவே தெரியும் ஒன்ன தொட முடியாது. ஏன்னா சகலவித ஆவிகளின் நீ தான் அதை பார்த்து பயப்படுற. ஸோ இந்த பூமியில் வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், மரணக்கட்டுகள், பில்லிசுன் ஏவல் எது வந்தாலும் கெத்தாக இருக்கணும். உங்களுக்குள்ள இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சகலவித ஆவிகளின் தகப்பன். இப்போ நான் கேட்குறேன், இந்த பிசாஸ்ட நம்ம போராடணுமா? இந்த பிசாஸ்ட நம்ம போட்டு இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன தேவையா நமக்கு? You are serving the God who is the father of all spirits. He is the father of all spirits. ஆவிகளின் தகப்பன். ஸோ பிசாசு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசு ஆள் பார்த்து தான் மோதுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு ஒரு தெருவில் ஒரு ரவுடி ஒருத்தர் இருக்கான். யாரை பார்த்து மோதுவான்? ஆள் பார்த்தா மோதுவான். பலன் படைத்த ஒருத்தனையும் யாரும் போய் என்ன பண்ணுவதில்லை, மோதுவதில்லை. ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் கூட எவனாவது ஒரு பையன் எய்த்து பேசுகிறான்னா அவனை என்ன பண்ணாது சொல்லுவீங்க? இந்த காலத்தில் எல்லா டீச்சருக்கும் ஒரு பையன். அன்றைக்கி ஒரு டீச்சர் வந்தாங்க, ஒரு பையன் என்னை கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் பாஸ்டர், ஜோம் பண்ணி விடுங்க. நான் சொன்னேன், இதுக்கு மேலே நீங்கள் வாய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணிடுவான், கொலை பண்ணிடுவான். போனீங்களா, போர்டில் எழுதி போட்டிங்களா, கிளம்பிட்டு இருக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு குடஞ்சிக்கிட்டு முடிய வெட்டு தலையை வெட்டுனா அவன் என்ன பண்ணிட்டு போயிடுவான். ஸோ எல்லாமே கெப்பாசிட்டியை பொறுத்து தான் மோதுறது இல்லையா? அரசியல் கட்சிகள் கூட அப்படிதான், அரசியல் நகர்வுகள் கூட அப்படிதான். ஆளுங்கட்சி எது யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் மோதுவாங்க. உங்கள் கெப்பாசிட்டி, உங்கள் அளவு, உங்கள் ஸ்ட்ரென்த் பெருகும்படி ஜெபிங்க. உங்கள் ஸ்ட்ரென்த்தை அதிகமாக்கிக்கோங்க, ரெவலேஷனை ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சகலவித ஆவிகளை தகப்பன். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8110967995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.